எக்ஸாம்பிள் 1.25 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் கிவன் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸை எழுதுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x1 மைனஸ் x2 x3 டேர்ம் இல்லை. அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறேன்னா x1 மைனஸ் x2 ப்ளஸ் 0 இன்ட்டு x3 ஈக்குவல் டு 3. Call it as equation 1. Second equation 2x1 plus 3x2 plus 4x3 equal to 17. Call it as equation 2. Third equation la x1 term illa. அதனால் third equation எப்படி எழுதுறேன்னா 0 into x1 plus x2 plus 2x3 equal to 7. Call it as equation 3. Equations 1, 2, 3 வந்து கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் டெல்டா கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினண்டோட ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் x1 x2 x3யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 -1 0. இந்த டிட்டர்மினண்டோட செகண்ட் ரோ வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள x1 x2 x3யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 3 4. இந்த டிட்டர்மினண்டோட தேர்ட் ரோ வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் x1 x2 x3யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 0 1 2. ஸோ டெல்டா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டெல்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 into 3 into 2 is 6 minus 4 into 1 is 4 minus 1 minus of minus 1 is plus 1 into 2 into 2 4 minus 4 into 0 0 plus 0 into 2 into 1 2 minus 3 into 0 0. சிம்பிளை பண்ணுவோம். ஈக்குவல் டு 1 into 6 minus 4 is 2 plus 1 into 4 minus 0 is 4 plus 0 into 2 minus 0 is 0. So delta equal to 2 plus 4 which is 6 not equal to 0. Delta equal to this determinant. இந்த டெல்டாவிலிருந்து அடுத்த டெல்டா 1 கண்டுபிடிப்போம். டெல்டாவிலேருந்து டெல்டா 1 எப்படி கண்டுபிடிக்கிறான்னா டெல்டா 1 ஈக்குவல் டு கிவன் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டெல்டா 1 கிடச்சிட்டு இந்த டெல்டா 1 எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 3 into 2 is 6 minus 4 into 1 is 4 minus 1 minus of minus 1 is plus 1 into 17 into 2 34 minus 4 into 7 28 plus 0 into 17 into 1 17 minus 3 into 7 21. சிம்பிளை பண்ணுவோம். ஈக்குவல் டு 3 into 6 minus 4 is 2 plus 1 into 34 minus 28 is 6 plus 0 into 17 minus 21 is 0. So delta 1 equal to 3 into 2 6 plus 1 into 6 6 equal to 6 plus 6 is 12. So delta 1 ஓட வேல்யூ வந்து 12. அடுத்தது டெல்டாவிலேருந்து டெல்டா 2 கண்டுபிடிப்போம். டெல்டாவிலேருந்து டெல்டா 2 கண்டுபிடிக்கிறதுக்கு கிவன் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை டெல்டாவில் உள்ள செகண்ட் காலத்தில் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டெல்டா 2 கிடச்சிட்டு இந்த டெல்டா 2வை ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 into 17 into 2 is 34 minus 4 into 7 28
minus 3 into 2 into 2 4 minus 4 into 0 is 0 plus 0 into 2 into 7 14 minus 17 into 0 0. Delta 2 equal to 1 into 34 minus 28 is 6 minus 3 into 4 minus 0 is minus 12 plus 0 into 14 minus 0 is 0 equal to 6 minus 12 is minus 6. So delta 2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டெல்டாலிருந்து டெல்டா 3 கண்டுபிடிப்போம். டெல்டாலேருந்து டெல்டா 3 கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டாவில் உள்ள தேர்ட் காலத்தை கிவன் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்மால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டெல்டா 3 கிடச்சிட்டு டெல்டா 3 ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 into 3 into 7 21 minus 17 into 1 17 minus minus 1 minus of minus 1 is plus 1 into 2 into 7 14 minus 17 into 0 0 plus 3 into 2 into 1 2 minus 3 into 0 0. Delta 3 equal to 1 into 21 minus 17 is 4 plus 1 into 14 minus 0 is 14 plus 3 into 2 minus 0 is plus 6 equal to 4 plus 14 plus 6 is 24. So delta 3 கிடச்சிட்டு அடுத்தது கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி x1 equal to delta 1 by delta. delta 1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். delta 1 வந்து 12. ஸோ 12 by delta ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். delta வந்து 6. ஸோ 12 by 6 சிம்பிளை பண்ணோம். 12 6 கேன்சல் பண்ணுறேன். ஸோ 2 x1 equal to 2. அடுத்த x2 equal to delta 2 by delta equal to delta 2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். minus 6 divided by delta ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். 6 கேன்சல் பண்ணுறேன். minus 1. ஸோ x2 equal to minus 1. அடுத்த x3 equal to delta 3 by delta. delta 3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். delta 3 வந்து 24 divided by delta ஓட வேல்யூ 6. 24 by 6 24 6 கேன்சல் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு 4. x1 equal to 2 comma x2 equal to minus 1 comma x3 equal to 4. Therefore the solution set is set 2 comma minus 1 comma 4.